ஹாய் ஹலோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பீனிக்ஸ். ஆமாங்க, பீனிக்ஸ் படம் தான் பார்க்க போறோம். யார் நடிச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது விஜய் சேதுபதி அண்ணனோட பையன் நடிச்சிருக்கிறாரு, சூர்யா சேதுபதினு சொல்லிட்டு. எப்படி பண்ணிருக்காருன்னா, இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு பிரஸ் மீட்ல ஒன்னு பேசி பேசி மாட்டிட்டு ஒரே அடி அடினு போட்டு அடி அடினு அடிச்சாங்க. இந்த மூஞ்செல்லாம் பாக்குற மாதிரி இருக்குதா, இந்த மூஞ்ச பார்த்தாலே அடினு தோணுதுடா. அந்த மாதிரி எல்லா படத்துலயும் அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. ஆனா அவர் திருப்பி அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். படத்துல ஒரு சிங்கிள் டைலாக் கூட பேசுறது, நடிப்பு பேசியிருக்கு, துடிப்பு பேசியிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேசியிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்ம ஸ்டண்ட் டைரக்டரா இருக்கிற அனலரசன் தான் பண்ணியிருக்கிறாரு. அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமான ஸ்டண்ட் பண்ணுவாரு, பயங்கரமா வைப்பாரு. ஒரு சீக்வன்ஸ் ஃபைட்டர்ஸ்களை கையாளுறதுலாம் பயங்கரமா இருக்கும். இந்த படம் ஃபுல்லா என்ன, ஒரு ஸ்டண்ட்ல இருந்து வந்தவர் எப்படா படம் பண்ண முடியும்னு உங்களை மாதிரியே நாங்களும் போய் உட்காந்தா அவ்வளவு அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கிறாரு. அதாவது 24 யூனிட் இருக்கு, யூனிட்ல அதுல ஒரு யூனிட் தான் ஸ்டண்ட்னுவாங்க. பட் ஆனா ஒரு சினிமா கொரியோகிராஃபர் டான்சருங்க அவங்க படமும் எடுத்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரபுதேவா பண்ணிருக்காரு, அவர் தம்பி பண்ணிருக்காரு, பாபா பாஸ்கர் பண்ணிருக்காரு, நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிருக்காங்க. அவங்க படம் பிளாப் ஆயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு. பட் இங்க ஸ்டண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அன்பர் ஒருத்தவங்க லியோ படம் கூட அவங்க தான் பண்ணதான்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அனலரசு அண்ணனோட ஸ்கிரீன் பிளே ஒரு நேர்த்தியான டைரக்டருங்க கிட்ட இருக்கிற ஒரு டச்சபிள் இருந்தது. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன். ஒரு படத்துல சண்டை இருக்கலாம், ஆனா சண்டையே படமா இருக்குமானா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். அது ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுதான் இந்த படத்தோட சக்சஸா நான் பாக்குறேன். என்னன்னா, ஒரு சின்ன பையன் இது பழைய செல்வராகவன் படத்துல பார்த்தா இதெல்லாம் தெளிவா தெரியும். ஏன்னா தனுஷை எடுத்துட்டு வரப்ப ஒரு பெரிய கேரக்டரை கொடுப்பாங்க, ஹீரோ கேரக்டர். அந்த ஹீரோ கேரக்டருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கும், இல்ல ஹீரோயின் கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டரா தனுஷோட கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்து மேல ஒரு ஹீரோயிசமா ஒண்ணு நிற்கும். அதே மாதிரிதான் இதுல அவங்க அண்ணன்ற ஒரு போர்ஷனை வச்சு கீழே தம்பின்ற ஒரு பாசத்துக்காக சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வச்சு நேர்த்தியா படம் ஃபுல்லா ஃபைட் தான். ஆனா அது எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல, பாக்குற மாதிரி இருந்தது, கதையோட அம்சத்தோட பொருந்தி இருந்ததுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருந்தாரு இந்த சூர்யா சேதுபதினு சொல்லணும். பையன் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெயில கதையா வச்சிருக்காங்க, இன்னொன்னு குப்பத்துல கதையா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பயணிக்கிற ஆளுங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காஸ்ட் அண்ட் குரூ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரவுடிசம்ல இருக்கிற ஆளுங்க இப்போதைக்கு பல இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு முகங்களுக்கு, அந்த முகங்களோட மோசமான முகமா இந்த சூர்யா சேதுபதி முகம் இருக்கிறதுனால அந்த படத்தோட கதை அம்சத்தோட ஒன்றி போகுது. படத்துல ஒன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏ, அதுக்கப்புறம் இவங்க குப்பத்துல இருக்கிற பையன், ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் எப்படி எந்த அளவுல போகுது, அவங்க எப்படி அதை டீல் பண்றாங்க, இங்க இருக்கவங்க ஏன் மேல வர முடியல, அப்படி மேல வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற கதையை எடுத்துட்டு போனாலும், இது ஒரு பழச கதையா இருந்தாலும் சீட்ல உட்காந்து நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ண அனலரசு இந்த இடத்துல கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த படத்துல முத்தாய்ப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சாம்சிஎஸ். ஆமாங்க, மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் ஒரு இப்ப வர படங்கள்லாம் பாடல்கள் தான் மியூசிக் டைரக்டர் போட்டுருவாராம், ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் சாம்சிஎஸ் கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி. முக்கியமா இந்த மாதிரி ரகடான படம், இந்த ரவுடிசமான படம், ரத்தம் உரைய வைக்கிற படம், கத்தி, அந்த மாதிரி வர விஷயங்களுக்கு சாம்சிஎஸ் கூப்பிடுறது. சாம்சிஎஸ்க்கு இயற்கையாவே நல்லாவே பாட்டு போடுவாரு, நல்லாவே எல்லாமே பண்ணுவாரு. ஒரு படத்தை கொடுத்துட்டா சாம்சிஎஸ் படம்டா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மியூசிக் போடுவாரு. இதுல என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல. அவருக்கு நிறைய பெரிய படங்கள் இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 7-8 வருஷமா இருக்கிறாரு, பெரிய பேர் வாங்கிட்டு இருக்காரு. இதுல ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லயும் அவர் நல்லா பரவி இருக்காரு. பட் அந்த அரசியலை விட்டுருங்க. ஆனா இந்த படத்துக்கு சாம்சிஎஸோட மியூசிக் தான் ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கு. ரெண்டு பாடம் நல்லா அடி உதிரியா போட்டு படத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சென்டிமெண்டா சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாம்சிஎஸோட மியூசிக் தான் நம்ம உட்காந்து பார்க்க வைக்குதுன்னு சொல்லணும். அவ்வளவு அழகா அவ்வளவு நேர்த்தியா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி நல்லா இருந்தது, ஸ்டண்ட் சொல்லவே தேவையில்ல, படம் ஃபுல்லா அவர் தான் இருக்கிறாரு, அதுவும் அருமையா இருந்தது. ப்ரொடக்ஷன்
ப்ரொடியூசர் இவர்தான் பண்ணிருக்காங்க, அவங்க தான் பண்ணிருக்காங்க. சோ சின்ன பையன் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் வந்து பண்றது, இவ்வளவு பெரிய மாஸ் படத்தை அந்த சின்ன பையன் தாங்கி நிக்க 75% அவன் தான் அதுக்கு உண்மையா இருந்திருக்கான். படத்தை அவன் எப்படி பேசலாம்னு தெரியல, கலாச்சாங்க, எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டேல படம் ஹிட். படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. படம் நல்லா முகம் சுழிக்காம எல்லா இடத்துலயும் விசில் அடிச்சு கை தட்டி பாக்குற அளவுக்கு சூப்பர் ஸ்கிரீன் பிளேல வந்திருக்கு. இந்த சூர்யா சேதுபதி அடுத்த தனுஷா பறந்து நிக்கணும்னா இன்னும் 2 படங்களை ஹிட் பண்ணணும். அதுக்கான ஸ்கோப் அவருக்கு இருக்கு, அதுக்கான கட்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். இது விஜய் சேதுபதி அண்ணன் அவரோட பையன் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இது ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நம்ம சினிமா துறையில என்ட்ரி ஆயிருக்கான், நல்லா வருவான். இந்த படத்தை பார்த்தா அந்த நம்பிக்கை நம்மளுக்கும் தெரியும், அவருக்கும் இருக்குன்றத புரியும். இந்த படம் நல்லா இருக்கு, எல்லாமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், எந்த இடத்துலயும் ஆபாசம் இல்ல. இன்னொன்னு எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கான படம், கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். மற்றும் ஒரு படத்துல வந்து சந்திக்கிற ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். நன்றி.